Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. யாரு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? சிலருக்கு எவ்வளவு சம்பாதிச்சும் நத்திங்னஸா இருக்கும். சிலருக்கு தான், சிலர் பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க. 7 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும், 150 சவரன் நகை அப்படிம்பா. ஆனா காக்கில அரிசி வாங்குறது தேடிட்டு இருப்பான், காசு நத்திங்னஸ். ஆனா நீ இயேசுவையும் அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இது வர்றதுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இந்த மாதம் கர்த்தர் சொல்லுங்க, உன் குடும்பத்தில் இந்த ஒன்றுமில்லாமைன்ற அந்த ஒரு பிரச்சனை உன் குடும்பத்தை போட்டு வாட்டிக்கிட்டு எவ்வளோ வந்தாலும் இல்லை, என்ன செஞ்சாலும் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் வருது. அதை மாற்றுவதற்கு இயேசு அங்கே வந்திருக்கிறார், அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது அதை எது உண்டாக்குகிறது? தேவ பிரசன்னத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஐந்தாம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எங்கு இருந்தாரோ அங்கு அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. இயேசு இருந்துட்டார்னா அந்த இடம் ஒரு டிஃபரன்ஸ். இயேசு இருந்துட்டார்னா இன்றைக்கு இயேசு இருந்த ஒரு இடத்துல வித்தியாசம் வந்ததை கொஞ்சம் பார்க்க போறோம். In the Gospel of Luke chapter 5 there are 3 incidents where Jesus was present. The things and the place and the people were transformed. இயேசு இருந்ததுனால அங்க என்ன வந்தது? பெரிய பெரிய மாற்றம் அங்கே வந்ததை பார்க்கிறோம். முதலாவது 5:17 வாசிப்போம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் இருந்தபோது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக, கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல யாருடைய வல்லமை விளங்கும்? நம்ம வீட்லயும் இயேசு இருந்தாருன்னா யாருடைய வல்லமை தான் விளங்கும்? சொல்லுங்க. இயேசு இருந்தா அவருடைய வல்லமை விளங்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் கண்ட வல்லமையெல்லாம் உள்ள வந்துட்டு கிடக்குல்ல. அப்ப இயேசுவின் வல்லமை விளங்கணும். இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. கலிலேயாலேருந்து வந்திருக்காங்க, சகல கிராமங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே கூட நம்ம பல ஊர்கள்லேருந்து பல தேசத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கோம். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்களும் ஆண்டவரே எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கோம். அப்போ சகல கிராமங்களிலிருந்தும் சகல பட்டணங்களிலிருந்தும் வந்திருந்தாங்க இயேசு கிட்ட. இயேசு அங்க இருக்கிறார். இயேசு அங்க இருக்கும்போது யாருடைய வல்லமை விளங்கிடுச்சு? சரி, இந்த குரூப்ல ஒரு குரூப் அங்க இருக்குது பாருங்க. பரிசேயரும் யார் இருந்தா அவங்க கூட? ரெண்டாவது யாரு? ஆமா, the பரிசேயர், the Pharisees and the scribes அப்படின்னு இருக்கு. எல்லா கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா நியாயம் பேசுற 2 பேர் இருப்பாங்க. சபைகளை கூட அப்படிதான், உங்க குடும்பத்துல கூட இருப்பாங்க. எல்லாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன் இப்படி செய்யக்கூடாதா, இப்படி வைக்க கூடாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இயேசு கூட அப்படிதான் இருந்தான். ஆனா அவன் வாயெல்லாம் அடைச்சது யாருடைய பிரசன்னம்? இயேசுவின் பிரசன்னம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் எதிர்த்து பேசுகிற இல்ல, நம்ம அலுவலகத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிற, நமக்கு தொழிலில் எதிர்த்து வருகிற இப்படி நியாயஸ்திரிகள் போல ஸ்கிரைப்ஸ் இருப்பாங்க. அடுத்து அந்த Pharisees எப்படின்னா இயேசு பிரசங்கம் பண்றதே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே கூட இருக்கிற காங்கிரிகேஷன்ல சிலர் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றி. இப்படியெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க அன்னைக்கு சபையில். நீ அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன எடுத்துட்டு போய் என்ன செய்ய போற? குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள், ஊழியக்காரங்களை, சபையை. ஒரு வீட்டில் அம்மா நல்லா ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த அம்மாவை குறை சொல்லிட்டே இருப்பான். நீ என்னத்த பெரிய ஜோம் பண்ற, வாய் பேசுறீங்க அப்படிம்பான், குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். ஆனா இதுக்கு மத்தியில யார் இருந்தா போதுங்க? ஹல்லேலூயா. இயேசு இருந்தபடினால the presence of Jesus, இயேசுவின்
அந்த பிரசன்னம். சரி, இங்க இப்படி இருக்கிறார். அந்த 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இன்னொரு இடத்துல அவருடைய பிரசன்ஸை பார்க்கிறோம். 3ஆம் வசனம் 5:3ல the presence of Jesus in a boat, ஒரு படகில் இயேசுவை வர்றார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து அந்த படகில் உட்கார்ந்தார். எத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல இயேசு நம்ம கூட இருக்கணும்? ஆமென். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் காமன் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆலயத்தில் வரும்போது நம்ம மத்தியில எல்லாம் பாடும்போது இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய படகில் யார் இருக்க வேண்டும்? இயேசு. எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த இயேசு என் வீட்டில் இருக்கணும்னா கை வைத்தியோட அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் எங்கள் ஆராதனையில் எங்கள் மத்தியில் இருக்கிற இயேசுவே, எங்கள் வேலையில் எங்கள் தொழிலில் நாங்கள் போகிற இடத்துல இல்லை, பிள்ளைகள் பரீட்சைக்கு போவாங்க, காரியங்களை செய்யும், அங்கெல்லாம் நீர் இருக்கணும் ஆண்டவரே. இந்த விரும்புறவங்க மட்டும் கை வைத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்ச ஆண்டவரே. அங்க காமன் பிரசன்ஸ் ஆஃப் காட் in Luke chapter 5 verse 17, but here the specific presence of God. Many people have the common presence of God, but they don't have the specific presence of God. இன்னைக்கு நிறைய பேருக்கு பொதுவான தெய்வ பிரசன்னம் இருக்கும். சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாட்டு பாடினேன். அங்கே வீட்டில் வந்தால் கட்டையை தூக்கிட்டு இருப்பான். வீட்டில் ஆண்டோடைய பிரசன்னம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். நான் பொதுவாக மட்டும் இருந்து என் வல்லமை வெளிப்படுத்த விரும்பலை. உன் படகுல, உன் குடும்பத்தில் எத்தனை பேர் இடம் கொடுப்பீங்களா? உங்கள் படகுல அவருக்கு இடம் கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டில் அவருக்கு இடம் கொடுப்பீங்களா? அவர் அழைச்சாதான் வருவார். நம்ம இயேசு இஸ் எ ஜென்டில் காட். ரொம்ப ஜென்டிலானவர். கண்டமணிக்கெல்லாம் வந்து பூந்துக்கிட மாட்டார். பிசாசு தான் காதுக்குள்ளே பூந்துக்கிடுவான், மூக்கில் பூந்துக்கிடுவான். எவனா தூக்கு போட்டு செத்துட்டான், அவன் வீட்டுக்கு போய் அவன் பிரேதத்தை பார்க்க போனா அங்க வந்து பூந்துடுவான். இயேசு அப்படி கிடையாது. ஜென்டிலான தேவன். வரவழைத்தால் தான் வருவார். புரிந்தால் கைவத்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அழைக்கிற இடத்துக்கு வருவார். அவருடைய நாமத்தை சொல்லுகிற இடத்தில் அவர் இறங்கி வருவார். இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நான் தியானித்து பார்த்த போது அந்த கேலிலி ஷோர்ல 4000 போட்ஸ் இருந்துச்சு. 4000 படகு. எத்தனை படகு இருந்துச்சு? ஆனால் இயேசு கண்ணில் 2 படகு கண்ணில் பட்டுச்சு. அதில் ஒரு படகில் இயேசு ஏறினார். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை நம்ம இருந்து வந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஊரில் இயேசு என்னை தெரிந்து கொண்டார். நெஞ்சில் கவிச்சு சொல்லுங்கள், உண்மைதானா ஆண்டவரே? அதனால தான் பாருங்கள், நீங்கள் சொல்லுவீங்களே எங்கூர்லேருந்து ஒருத்தருமே வரலன்னு. 4000 படகு இருந்துச்சு, எத்தனை தான் தெரிந்து கொண்டாரா? அதனால் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றது இது ஒரு ஜோக் கிடையாது. தேவனை தெரிந்து கொண்டால் மட்டும்தாங்க நீ வர முடியும். நீ இந்த ஆலயத்தில் இருந்து தேவனை ஆராதிக்கிறீங்க, கேட்குறீங்கண்ணா, நீங்கள் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மட்டும்தான். எல்லாம் கேள்வித்து அந்த தெரிந்து கொள்ளுதலுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கையை சுற்றி போய் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், 4000 படகுல 2 படகை தெரிந்து கொண்ட தெய்வம் இயேசுவே, எங்க ஊர்ல என்னை தெரிந்து கொண்டீரப்பா. கையை சுத்தி சொல்லுங்க, எங்க குடும்பத்தில் என்னை தெரிந்து கொண்டீர், எங்க கிராமத்தில், எங்க பட்டணத்தில், எங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை நல்ல மேன்மையாக எண்ணுகிறீர்களா? அந்த 2 படகுல ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப பாருங்களேன், இயேசு உட்கார்ந்துட்டார் ஒரு படகுலன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். இப்ப நான் வேகமா உங்களை அந்த இதுக்குள்ள கொண்டு போறேன், பேசேஜுக்குள்ள. அங்க we see the fivefold presence in that chapter 5 verse 1 through 11. அந்த லூக்கா 5:1-11 5 விதமான பிரசன்னத்தை பார்க்கிறோம். ஆனா இங்க மெயின் பிரசன்ஸ், மெயினா யாருடைய பிரசன்னம் இருக்குது? இயேசுவின் பிரசன்னம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னம். சரி, இந்த இயேசுவின் பிரசன்னம் வந்துட்டா ரெண்டாவது வார்த்தையின் பிரசன்னம் அங்கு வரும். இயேசு அந்த படகுல உட்கார்ந்து 3ஆம் வசனம் கடைசி வரி ஜனங்களுக்கு என்ன பண்ணினாராம்? போதகம் பண்ணினார். வேர்ட் ஆஃப் காட் வந்துச்சு, போதகம் பண்ணினார். 5:1 வாசித்தீங்கனாலும் அங்க ஜனங்கள் எதுக்கு வந்தாங்கன்னா, மீன் பிடிக்க வரல, சாப்பாடு வரல, எதை கேட்கும்படி வந்தார்கள்? தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். எத்தனை வேண்டிக்கு ஆலயத்தில் கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று வந்தவர்கள் எல்லாம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
பாடல் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். பாடல் மூலம் பேசுகிறார். எத்தனை பேர் பாடும்போது ஆராதிக்கும் போது அநேகர் உணர்ந்தீங்க, சிலர் கண்ணி விட்டு ஆராதிச்சிருப்பீங்க. இப்பொழுது தேவன் வசனத்தின் மூலம் நம்முடைய என்ன செய்றார்? கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். அப்போ the presence of Christ, then the presence of the word of God. எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். எங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்குதோ அங்கே யார் இருப்பா? இயேசு இருப்பார். எத்தனை பேருக்கு இந்த இயேசு அவருடைய வார்த்தையின் பிரசன்னம் வேணும்னா கையை நல்லா வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டில் உம்முடைய வார்த்தையின் பிரசன்னம் இருக்கணும், உம்முடைய பிரசன்னம் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட பிரசன்ஸ் இருக்கிற நேரத்தில் the presence of nothing அப்படின்னு ஒன்று வருது. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு பிரசன் அங்க வருது. 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன ட்ரை பண்ணாலும் என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. 5 ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு பாருங்க, வேலைக்கு போனா ஒன்றும் சரியில்லை, தொழிலுக்கு போனா ஒன்றும் கிடைக்கல. இது ஒரு பிரசன்ஸ். புரிந்தால் நல்ல புரிந்து கொள்ளும்படி கேட்கிறேன். There is a presence that brings nothing in our life. It's a vague, it's a wasteful presence. சிலர் பாருங்க, எங்கேயாவது உட்காந்துட்டு கும்மாளம் போட்டுட்டு இருப்பாங்க, பீச்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடப்பாங்க, வாரத்தில் உட்காந்துட்டு கிடப்பாங்க. அங்கே ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு 1 லிட்டர் பாலை டீ போட்டு விற்றா கூட காசு கிடைக்கும், மோரை விற்றா கூட காசு கிடைக்கும். வேஸ்டிங் ப்ரெசன்ஸ். நம்ம லைஃப்பில் கொஞ்சம் யோசிங்க, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சில ஆட்கள் வீட்டில் உட்காந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்களால. ஆனால் நம்ம சபையில் சிலரை பார்க்குறேன், நல்ல டெய்லரிங் பண்ணுறாங்க, தைக்கிறாங்க, காரியங்களை செய்கிறாங்க, பின்னுறாங்க, கூடை பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த மாதிரி நத்திங் ப்ரெசன்ஸுக்குள்ளே நீ போகக்கூடாது. சிலர் கேளுங்க, எதுக்கு வந்த? ஒன்றும் இல்லைம்பாங்க. ஒன்றும் இல்லைன்னா எங்கே வந்த, எங்கே போனேன்? ஒன்றும் இல்லைம்பாங்க. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்ன பார்த்தா? ஒன்றும் பார்க்கல. அப்புறம் தூக்கி நெருப்புல போட்டுரு. ஒன்றும் இல்லாத பிரச்சனை உனக்கு எதுக்கு? இப்போ நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க, தெரியுது. இப்போ நிறைய விஷயம் புரியுது உங்களுக்கு. இப்போ தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஒரு விவசாயி எல்லாம் விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு போய் அறுக்கிற அன்னைக்கு வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொன்னான்னா அவனை என்ன சொல்லுவாங்க? வேலைக்கு மாதம் முழுவதும் போயிட்டு 1ஆம் தேதி வரும்போது சம்பளம் வாங்கினியான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் எல்லாம் யோசிங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை வேணுன்றதை டிசைட் பண்ணுங்க. கையை சீக்கிரம் வைத்து சொல்லுங்க, நேரம் ஆச்சு. எனக்கு இயேசுவின் பிரச்சனை வேணும், அவருடைய வார்த்தையின் பிரச்சனை வேணும். நல்லா சொல்லுங்க எல்லாரும். இந்த நத்திங்னஸ், ஒன்றுமில்லாமல் என்ற அந்த பிரச்சனை சொல்லுங்க. பயத்திறந்து என் வாழ்க்கையை விட்டு விலகணும். இந்த சோம்பேறித்தனம், ஒரு வேலையும் நடக்கலை. சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஒரு வீடு கூட கட்டலை, ஒரு இடத்த கூட வாங்கலை, என் பிள்ளையை படிக்க வைக்க. இது வந்து நத்திங் பிரசன்ஸ். ஆனால் இயேசு வந்தால், ஹல்லேலூயா. யார் வந்தா? இப்போ நான் உங்களை எப்படி கொண்டு போறேன். உடனே அந்த நத்திங் பிரசன்ஸ்ல இருந்து 6ஆம் வசனத்துல the presence of overflowing presence, the overflowing blessing presence, வழிந்தோடுகிற, நிறைந்து வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதமான ஒரு பிரசன்னம். 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அங்கே அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் என்ன செஞ்சு போச்சு? கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். 5ஆம் வசனத்துல ஒன்றுமில்லாத பிரசன்னம். ஆனா 6ஆம் வசனத்துல ஓவர்ஃப்ளோயிங் பிரசன்ஸ். புரிந்தால் மட்டும் ஆமென் சொல்லிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உயிரோட இருக்கீங்க, நல்ல ஆக்டிவா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு அடையாளமே என்ன போடுறது? போடுங்க பார்க்கலாம். அப்படி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பலவீனம் உங்களை ஒண்ணும் செய்யாது. ஆமென். இட்ஸ் a presence of God. இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. எத்தனை பேருக்கு இயேசுவின் பிரசன்னம் வேண்டும் என்றால் ஆமென் சொல்லிக் கொண்டு இருப்போம். அவருடைய வார்த்தையின் பிரசன்னம் வேணும். கையை நல்லா வைத்து சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற நத்திங்னஸ் பிரசன்னம் ஓடி போனோம். கையை வைத்து சொல்லுங்க. ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, பணம் இல்லை, அது இல்லை, வேலை இல்லை, எங்க போனாலும் ஒண்ணும் கிடைக்கல. கையை தட்டி சொல்லுங்க, இந்த பிரசன்னம் ஒளிஞ்சு போய் இயேசு வரணும். திரளான மீன்களை பிடிச்ச அந்த ஓவர்ஃப்ளோயிங் பிரசன்ஸ் வரணும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்ததுக்கு காரணம் ஒன்றுமில்லாமல் இருப்பதற்காக அல்ல,
வழிந்தோடுகிற பிரசன்னத்தினால் உன்னை நிரப்பதான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் உன்னை இந்த ஆலயத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு தான் இயேசு ஆகிய நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். இப்பொழுது இயேசு வார்த்தையாக நம்ம மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார். வார்த்தையாகிய இயேசு. கைவித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது the presence of Christ, இரண்டாவது the presence of the word of God, மூன்றாவது the presence of nothingness, ஆனால் நான்காவது the overflowing presence, வழிந்தோடுகிற தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாக இருக்கணும்? இல்லை தொடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. போட்டு கடைசியில் போட்டு நம்ம வீட்டில் சில நாள் தரித்திரம் வந்துருச்சுன்னா அந்த இல்லை அரிசி டப்பாவில் கையை போட்டு கடைசி அரிசியை போட்டு எடுப்போம். தாளிக்கு எண்ணெய் ஊற்றும் போது அந்த கடைசி சொட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு கிடப்போம். இது இந்த மாதிரி நத்திங்னஸ் இல்லாமல் புரியுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. மாத கடைசியானா தேடுவாங்க காசை. அங்கே வச்சுனேன் இங்கே வச்சுனேன் சண்டை போடுவாங்க. காசு எங்கே வச்சுருந்தேன், துணி துவைக்கும்போது காசை எடுத்துட்டியா? இதெல்லாம் நத்திங்னஸ். கவனிக்கும்படி கேட்கிறேன். லுக் ஹியர் அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி திஸ் மார்னிங். யாரு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? சிலருக்கு எவ்வளவு சம்பாதிச்சும் நத்திங்னஸா இருக்கும். சிலருக்குலாம் சிலர் பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க. 7 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும், 150 சவரன் நகை அப்படிம்பா. ஆனா காக்கில் அரிசி வாங்குறது தேடிட்டு இருப்போம் காசு. நத்திங்னஸ். ஆனா நீ இயேசுவையும் அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இது வர்றதுக்கு இடமே கிடையாது. இயேசுவும் அவருடைய வார்த்தையும் வாய்த்தன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல இந்த நத்திங்னஸ்க்கு என்ன இல்லை? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஆதியாம ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வார்த்தை வந்தாலே வானம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது பூமி உருவானது, மச்சங்கள் உருவானது. ஒரு வார்த்தை தான். காணாவூர் கல்யாண வீட்டில் ஒரே வார்த்தை தான், தண்ணீர் இடமா மாறிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் சும்மா வராது, சும்மா வேக திரும்பாது. தேவனுடைய வார்த்தை என்ன உள்ளது? வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்கிறது, குறைவை நிறைவாக்கும் இயேசு. பிலிப்பியர் 4:19, சங்கீதம் 34:10 அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ the presence of Christ, the presence of the word of God, the presence of nothingness. Now we have the overflowing presence. அதை விட இன்னொரு பிரசன்னம் ரொம்ப, அது உங்களுக்கு மார்வலா இருக்கும். வேர்ஸ் 9ல மார்வலிங் presence. அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததினாலே அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால். அந்த வார்த்தையை மட்டுமா சொல்லுங்களேன், என்ன உண்டானது? பிரமிப்பு. இங்கிலீஷ்ல மார்வல் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஆச்சரியப்படும் ஒரு பிரசனத்தை நம் குடும்பத்தில் கொடுப்பார். புரிந்தல் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மார்வலிங் பிரசன்ஸ். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. உன் சுத்தி இருக்கிற உன்னை பார்த்து பேசின அத்தனை பேருக்கு முன்னால பிரமிக்க வைக்கிற ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கைவித்தி சத்தமா சொல்லுங்களேன் என் கூட. பிரமிக்க வைக்கும் தேவ பிரசன்னம். நம்ம சத்தமா சொல்லுங்க. பிரமிக்க வைக்கும். இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம். மார்வலிங் பிரசன்ஸ். மார்வலஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் கேட்கும்போது கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா நல்ல ஆண்டுடைய வார்த்தை எடுத்து யாருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும். தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் நினைவு கூறணும். கொஞ்சம் கை சுத்துங்க, தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல சொல்லுங்க இயேசுவின் பிரசன்னம். சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது வார்த்தையின் பிரசன்னம். மூணாவது வழிந்தோடுகிற பிரசன்னம். ஹல்லேலூயா. இங்க பிரமிக்க வைக்கும் பிரசன்னம். ஆனா ஒன்றுமில்லாமையின் பிரசன்னம் ஒன்று இருந்தது, அதை தேவன் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதம் கர்த்தர் சொல்லுங்க, உன் குடும்பத்தில் இந்த ஒன்றுமில்லாமைன்ற அந்த ஒரு பிரசன்னம் உன் குடும்பத்தை போட்டு வாட்டிக்கிட்டு எவ்வளோ வந்தாலும் இல்லை, என்ன செஞ்சாலும் இல்லை அப்படின்ற ஒரு காரியம் வருது. அதை மாற்றுவதற்கு இயேசு அங்கே வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் யார் இருக்கணும்? இயேசு அவருடைய வார்த்தை இருக்கும் போது. சரி, இந்த இடத்துல இந்த தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் வருவதற்கு சில 3 காரியங்களை நான் சுட்டி காண்பிக்க போயிருக்கிறேன். முதல்ல அந்த போட்டை, அந்த
பீட்டர் கொடுக்கிறார். பேதுரு தான் அந்த போட்டுக்கு சொந்தமானவர். அந்த போட்டை யாருக்கு கொடுக்கிறாரு? ஜீசஸ் கொடுக்கிறார். நம்ம வீட்டை இயேசுக்கு கொடுக்கணும். நம்ம ஆவி ஆத்மாவை யாருக்கு ஒப்படைக்கணும்? இயேசுக்கு ஒப்படைக்கணும். நம்முடைய பொருளாதாரம், பணம், காரியங்கள், இந்த காணிக்கெல்லாம் போடுறது எதுக்குன்னா, ஆண்டவரே நீர் இதான் பணம் தந்திரன்றதுக்கு தான் காணிக்க போடுறோம். இப்படி நமக்குள்ளதை யாருக்கு கொடுத்து பழகணும்? எல்லாம் கை வைத்துங்க. இப்பொழுது தான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிற ஆண்டவரே. இந்த 2 உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆமாம், தேவனுக்கு ஒப்பு. 2 மணி நேரம் அப்படியே உங்களை கமிட் பண்ணுறீங்க. ஒன்றும் அசையாமல் உட்காந்து இல்லை, தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருக்க இந்த 2 மணி நேரம், இது யாருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இயேசு. சொல்லுங்கள், வாயத்திறந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்காகலாம் வராதிங்க தயவுசெய்து. என்னை பார்த்துட்டு இப்போ நான் இங்கே இருக்கேன், நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் என்னை ஆராதனையை நடத்த தெரிஞ்சுக்கிட்டு வச்சுருக்கிறதுனால நான் இன்னும் நடத்துகிறேன். இங்கே யாரையாவது விட்டால் நம்ம எல்லாம் தூங்கிடுவோம். அதனால தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். நமக்கு யாருடைய பிரசன்னை வேணும்? பீட்டர் கேவ் ஹிஸ் போட். 2 படகுகளை கண்டார். உடனே பேதுருவிட சொன்னாரு, இந்த படகு தாப்பா. உடனே கொடுத்துட்டார். பாருங்க, 2 times the boat pushed. 2 முறை இந்த படகு உள்ளே தள்ளப்பட்டது. வாசிக்க 5:3 முதல்ல அந்த சத்தே தள்ளும்படி வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். Look to the word of God. Verse chapter 5 verse 3. முதல்ல அந்த போட்டை கரையிலிருந்து எப்படி தள்ளணும்? அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி. கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி காமிங்க. சற்றே தள்ளணும். சில ஆழ்கட்டல ரொம்ப இதாக சொல்லிட்டீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுங்க. சட்டை கொஞ்சம் மாற்றிக்கோ, இப்படி பண்ணாதப்பா, படிப்பான்னு மெதுவாக கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவன் அப்படிதான் செஞ்சிருக்காருல்ல, இங்கேயும் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பண்றது இல்லை? சற்றே கொஞ்சம் சொல்லுங்க மெதுவாக. ஆண்டவர் போட்ட தள்ள சொல்றார். ஆனால் மெதுவாக தள்ளி விட்டுருக்கும் போது உட்கார்ந்து யார் டீச் பண்ணிட்டு இருக்கிறா? இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கலிலேயா கடலிலே மீன்கள் இருந்தது, தண்ணியெல்லாம் இருந்துச்சு, போட் இருந்துச்சு. இப்போ யாருடைய வார்த்தை வந்துச்சு கலிலேயா கடல்ல? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்புறம் அங்க யார் வந்துட்டா? இயேசு. 4000 போட்ல யாருமே இல்லை, ஆனா ஒரு போட்ல ஜீசஸ் இருக்கிறார். எந்த போட்ல இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரோ கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டு நிறைஞ்சி வழிய போகுது. ஹல்லேலூயா. 4000 போட்டு நிறையல. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்க ஊர்ல நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல அந்த கிராமத்துல தேவனை தேடுகிற உன் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்து வழிய வாய்ப்பு இருக்கிறது. நீ அனுமதித்தால். ஹல்லேலூயா. இந்த புதுப்பட்டினத்துல நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பத்தினர் வீடு வாடகைக்கு இருந்தாங்க. அப்போ இரவு 12 மணிக்கு அந்த ஊர்ல உள்ள அந்த விக்கிரக ஆவி ஒன்று வரும், டிராவல் பண்ணி அப்படி வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு அப்படி போகுமா. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு நாள் இரவு கதவை தட்டி இருக்கு. ஆனால் இவங்க வீட்டில் தட்டலை. இது ஒரு விசுவாசி வீடு. நான் போய் டெடிகேட் பண்ணி ஜோம் பண்ணி விட்டு வந்துட்டேன், ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்துட்டோம். இது எப்படி சொன்னாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க காலையில் எழுப்பி கேட்டாங்களா, என் வீட்டில் என்ன செய்யுது நைட்டானா தட்டுது, உன் வீட்டில் ஒன்றுமே தட்டலையா? அவங்க சொன்னாங்களா, இயேசு இங்கே இருக்கிறார், அவருடைய ரத்தத்தை தெளித்து வச்சுருக்கோம். புரியுதா? எத்தனை பேருக்கு? எத்தனை ஊரில் நீ இருந்தாலும் உன் கூட இயேசு இருந்தா கைத்தட்டுங்க. ரிஃபரன்ஸ் இருக்குது. The presence of Christ makes a difference. இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது அதை எது உண்டாக்குகிறது? தேவ பிரசன்னத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவின் பிரசன்னம் வேண்டும் என்றால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். வசனத்தின் பிரசன்னம் வேண்டும் என்றால் ஆமென் என்று சொல்லுவோம். கையை அசைச்சு சொல்லுங்க, ஓவர் ஃப்ளோயிங் பிரசன்ஸ் வேணும் ஆண்டவரே. கை அப்படி அசைங்க. நத்திங்னஸ் வேண்டாம். எப்பமாறு ஒண்ணுமில்லை, 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 அழிந்து போவதாக இந்த நத்திங்னஸ் பிரசன்ஸ். உன்னை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, நல்லா கவனிங்க. முதல்ல உன் குடும்பத்தை கவனி, உன் பிள்ளைகளை கவனி. 2வது கர்த்தருடைய ஆலயத்தை பாரு. 3வது தான தர்மம் பண்ணு. உனக்கு விளங்கினாலும் சரி புரிஞ்சாலும் சரி, இதான் உண்மை. சம்பளம் வாங்கினோன்னே எடுத்துக்கிட்டு எங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக்கோ. புரிஞ்சா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். சம்பளம் வாங்குறவங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்வீங்க? தேவனை ஆசீர்வதிக்கும் போது அதை பாதுகாத்துக்கொள். ஓவர் ஃப்ளோயிங் பிரசன்ஸ் கர்த்தர் கொடுப்பார். பாதுகாத்துக்கொள்.
ரொம்ப வழிஞ்சு ஓடுது அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தான தர்மம் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வீட்டை தான் நம்ம பெருக்க முடியும், ஊரெல்லாம் பெருக்க முடியாது. அதுக்கு கவர்மெண்ட் வச்சு பெருக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சில நினைப்பாங்க, என் மச்சானை வாழ வைக்கணும், மாவனை வாழ வைக்கணும், தம்பியை வாழ வைக்கணும், அண்ணனை வாழ வைக்கணும், எல்லாரையும் வாழ வச்சுட்டு வர நீ தண்ணிக்குள்ள போயிரு. பயங்கர கோபம் வருதுல, இப்ப மேல வரட்டும். நான் கேட்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது எதற்கு? ஊரெல்லாம் வாழ வைப்பதற்கல்ல, உன் குடும்பம் வாழ, உன் பிள்ளைகள் சுகமாக இருக்க. இரண்டாவது, யாருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். புரிந்தால் என் கூட கை வைத்துபடி கேட்கிறேன், ஒப்புக்கொடுப்படி கேட்கிறேன். காலையிலே கை விதி சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்தால் முதலாவது எனக்கு தந்த குடும்பத்தை நான் கேர் பண்ணணும். சில வீட்டில் பிள்ளைகளுக்கு துணி இருக்காது, மனைவிக்கு சாப்பாடு இருக்காது, அவளுக்கு சட்டை இருக்காது, துணி இருக்காது, ஊருக்கெல்லாம் தார வார்த்துட்டு சில தாய்மார் வீட்டில் சோறு பங்கி வீட்டில் பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. இவங்க எங்கேயாவது போய் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்யணும், வேலைன்னா செஞ்சுட்டு போவோம். ஆனால் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளணும். இன்னைக்கு யாரு கூட கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன், எங்கேயோ ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு வருது. கர்த்தர் சொல்ல, அதை பாதுகாப்பையா. இந்த இடத்துல இந்த கலிலியா போட்டில் ஒரு தடவை தான் ஓவர் ஃப்ளோயிங் ஃபிஷஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததே இல்லை. இந்த நேரமுட அவ்வளோ மீனையும் விற்று இந்த பீட்டர் ஃபேமிலி அவங்கெல்லாம் கொண்டு வித்து எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சாங்களோ தெரியல. பீட்டர் 3.5 வருஷம் ஜீசஸ் பின்னால போறாரு, மறுபடியும் மீன் பிடிக்க வர மாட்டாரு. அவர் ஃபேமிலியை கவனிக்கிறதுக்கு ஜீசஸ் 2 போட்டை நிரப்பி மொத்தமா அட்வான்ஸா லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டார் நம்ம தேவன். தெரியுமா உனக்கு? இந்த தேவனை கரங்களை தட்டி ஆர்ப்பரி. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு மொத்தமா 1 கோடி ரூபாய் வந்துட்டு நல்ல தீபாவளி கொண்டாடிட்டு 30ஆவது நாளே கஞ்சி காய்ச்சி ரசம் வச்சு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சீரியஸாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய குடும்பங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான், உன் குடும்பம் வாழ, நீ தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படி தேவன் அதை செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒன்றை நான் சுட்டி ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இந்த போட்டெல்லாம் நிரம்பின உடனே பீட்டர் மட்டும் அந்த போட்டை இழுக்க முடியல. உடனே என்ன செஞ்சார் பாருங்க, எல்லாரையும் கொஞ்சம் கூப்பிட்டார். கொஞ்சம் வந்து என்ன செய்ய 10ஆம் வசனம் சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, யோவான், அந்தபடியே பிரமித்த இவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டி 7ஆம் வசனத்தில் இருக்கு நினைக்கிறேன். 7ஆம் வசனம், மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யணும். அவ்வளவுதான், உதவி செய்யணும். மற்றவங்களுடைய ஒத்தாசை நமக்கு இருக்கணும், உதவி இருக்கணும், மற்றவங்களுடைய ஒரு அனுகூலம் தேவை. அதுக்காக நீ எல்லாருக்கும் தாரை வார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தரித்திரத்தில் போவதுக்கு காரணம் தாரை வார்ப்பதினால்தான். அநேகருடைய அனுகூலம் வேணும், அநேகருடைய ஒத்தாசை வேணும், அநேகருடைய எல்லா விதமான தயவு நமக்கு வேணும். இந்த வசனம் புரிஞ்சவங்க மட்டும் என் கூட கை வைத்து எத்தனை பேர் ஆசீர்வதிச்சா ஒழுங்காக இருப்பீங்களா? ஆண்டவர் கேட்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் படகு நிரம்பும், உனக்கு கூட்டாளிகள்லாம் இருப்பாங்க, உதவி செய்வாங்க. இந்த வசனத்தில் ஏதாவது எழுதியிருக்கா பாருங்க. அந்த 3 போட்டு இவங்கெல்லாம் இழுத்த உடனே ஆளுக்கு 4 போட்டை பிச்சு கொடுத்து 4 போட்டு மீனை கையில் கொடுத்து கொண்டு போகணும் இல்லை? இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே கையில் கொடுத்து அனுப்புறாங்களா? தேங்காய் மாதிரி கொடுத்து அனுப்புனாங்களா? இல்லை, வந்து உதவி செஞ்சாங்க. என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். உன் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ற, உனக்கு வர சொத்தை நீ எப்படி வச்சிருக்க, உன் வீட்டில் இருக்கிற அப்பத்தை நீ எப்படி புசிக்கிற, இதெல்லாம் யார் கவனிக்கிறா? தேவன் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் கவனிக்கிறார். எத்தனை பேர் தேவன் கவனிக்கிறார் என்று புரிந்தவங்களால் ஆமென் சொல்லுங்க. என்னை தேவன் கவனிக்கிறார், என் குடும்பத்தை கவனிக்கிறார், என் பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். நீ வேலை செய்யறத கர்த்தர் பார்க்கிறார், ஆபீஸ்ல ஒர்க் பண்றத கர்த்தர் பார்க்கிறார், ஓபி அடிக்கிறத பார்க்கிறார், சிபி அடிக்கிறத பார்க்கிறார், ஹெச்பி அடிக்கிறத பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார் கர்த்தர். God knows everything. எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.